எல்லோருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் ஐயாவின் தன்னடக்கம் ஊர் அறிந்ததுதான். அந்த தன்னடக்கத்தின் காரணமாக இன்று இன்னொரு முக்கியமான அறிவிப்பை என் வழியே வெளியிட வேண்டுமென்று உங்கள் ஐயா விரும்புகிறார். இன்றிலிருந்து நம் வயலில் பணி செய்து வயோதிகம் காரணமாகவோ தளர்வு காரணமாகவோ யாரேனும் ஓய்வு பெற்றால் அவர்கள் ஓய்வுக்கு முன் வாங்கிய ஊதியத்தில் 1/4 பங்கு அவர்களுக்கு அவர்களின் ஆயுள் வரை கொடுக்கப்படும். விவசாயிகளே, நம் ஊரான இந்த கூரத்தில் கண்ணனுக்கு அடுத்தபடியாக ஒரு கொடையாளி உண்டென்றால் அது நம் ஐயாதான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உதாரணமாக, நமது வீட்டில் நடைபெறும் திருமணங்கள், பிள்ளைகளின் படிப்பு செலவுகள், வைத்திய செலவுகள், எல்லா செலவுகளையும் எஜமானர் தான் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது எஜமானர் இப்படி ஒரு சலுகையை விவசாயிகளுக்கு கொடுக்க நினைப்பது எஜமானரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆமாங்க ஐயா, முதலாளி ஐயா குடும்பம் தான் எங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு வருது, அதில் சந்தேகமே இல்லைங்க ஐயா. உண்மைதானுங்க ஐயா. நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுபோல ஜமீன்தார் ஐயாவும் நல்ல உடல் நலத்தோட நல்லா வாழணுங்க ஐயா. நாங்களும் எங்க குடும்பமும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோங்க ஐயா. நீங்களும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் ஏழை பாழைங்களான எங்களை மதிச்சு இவ்வளவு செய்யறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோமோ தெரியலங்க ஐயா. நீங்கள் பேசுவதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் என் மீது எவ்வளவு பாசமும் மரியாதையும் வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இதே அன்பை நீங்கள் என் மகன் ஸ்ரீவத் சாங்கன் மீதும் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை, விருப்பம் எல்லாம். என் மூதாதையர் செய்ததைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். இந்த தர்ம கைங்கரியம் தொடர வேண்டும். இப்போது நான் செய்வதைப் போலவே தொடர்ந்து என் மகன் ஸ்ரீவத் சாங்கனும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு அவனையும் வரச் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நெல் மூட்டையை அவர் முன்னிலையில்தான் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். அடுத்த ஆண்டு முதல் அவன் தானே முன்வந்து இந்த நல்ல காரியத்தை தொடர வேண்டும். ஏனென்றால் இது இந்த ஜமீனில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்து வருகின்ற ஒன்றல்லவா. இதில் எந்தவிதமான குறையும் வந்துவிடக்கூடாது. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். உங்களின் மகிழ்ச்சியே எங்களின் மகிழ்ச்சி. நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வருஷம் இப்போ இருக்கிற ஜமீன்தார் ஐயா நெல்லை கொடுக்கறது உண்மைதான். முதலாளிக்கு தாராளமா தானம் செய்யற குணம் உண்டு. எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற பரந்த மனசு உண்டு, அதனால கொடுக்கறாரு. ஆனா இவர் மகன் எப்படியோ அப்பாவை போல புள்ளையும் இருப்பாரோ என்னவோ. நெல்லு மூட்டைகளை பங்கிட்டு நமக்கெல்லாம் கொடுப்பாரோ இல்லையோ யாரு கண்டா. அட ஏன்பா அவசரப்படுற? எசமானோட புள்ள ஸ்ரீவத் சங்கா வரட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வா ஸ்ரீவத் சாங்கா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இவன் தான் என் மகன் ஸ்ரீவத் சாங்கன். நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஸ்ரீவத் சாங்கா, இவர்களெல்லாம் நம் ஜமீனில் பல வருடங்களாக விசுவாசமாக விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் முதல் நீதான் ஒவ்வொரு வருடமும் நம் லாபத்தில் ஒரு பங்கை இவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். நம் குடும்பத்தில் தவறாமல் பல வருடங்களாக இதை செய்து கொண்டு வருகிறோம். வருங்காலத்தில் நீயும் இதை தொடர வேண்டும். ஸ்ரீவத் சாங்கா, நெல் தானத்தை தொடங்கு. சரி அப்பா. கணக்கு பிள்ளை அவர்களே, அனைவரையும் வரிசையில் நிற்க சொல்லுங்கள். சரிங்க சின்ன எசமா. வாருங்கள், அனைவரும் வந்து நெல் தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
கணக்கப்பிள்ளை, ஏன் இவருக்கு மட்டும் நெல் மூட்டை இல்லாமல் போய்விட்டது? எப்படி கணக்கு தவறாயிற்று? மற்றவர்கள் எல்லாம் நெல்லை பெற்று மகிழ்ச்சியோடு செல்ல, இவர் மட்டும் வெறுங்கையோடா செல்வார்? எஜமான், இந்த வருடம் புதிதாக பல தொழிலாளர்கள் உழவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் கணக்கு தவறிவிட்டது எஜமான். மன்னித்து விடுங்கள் எஜமான். சரி சரி, இவருடைய வீடு எங்கே இருக்கிறதென்று கேட்டுக்கொண்டு அவர் வீட்டுக்கே நெல் மூட்டைகளை அனுப்பி வையுங்கள். சரிங்க எஜமான். நீ வீட்டிற்கு செல், நெல் மூட்டைகள் உன் வீட்டிற்கே வந்து சேரும். சரிங்க சம்மா. சற்று நில்லுங்கள். அப்பா, எல்லா விவசாயிகளைப் போல இவரும் நெல் மூட்டைகளை ஜமீனில் இருந்து வாங்கிக் கொண்டு வருவதாக தானே வீட்டில் சொல்லிவிட்டு வந்திருப்பார். இப்போது இவர் வெறுங்கையோடு வீட்டிற்கு சென்றால் என்ன நினைப்பார்கள்? ஏமாற்றம் அடைய மாட்டார்களா? நம் கீழ் பணி செய்யும் அத்தனை விவசாயிகளின் குடும்பங்களும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க, இந்த குடும்பம் மட்டும் சோகமே உருவாக உட்கார்ந்திருப்பது என்ன நியாயம்? நம் பக்கத்தில் தவறு நேர்ந்து விட்டதற்கு பரிகாரமாக நாம் ஏதாவது செய்தாக வேண்டாமா? இங்கே வாரும், இந்த நகையை வாங்கிக் கொள்ளும். வேண்டாம் சின்ன எஜமா, இது ரொம்ப விலை உயர்ந்த நகை. எனக்கு நெல் மூட்டையே போதும். நான் என் குடும்பத்தார்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்லை பெரியவரே, இந்த நகையை வாங்கிக் கொள்ளும். நாங்கள் செய்த தவறுக்கு இதுதான் பரிகாரம். யோசிக்காதீர்கள். வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். வரங்க சின்ன எஜமா, வரங்க எஜமா, வரங்கம்மா. கணக்கு பிள்ளை அவர்களே, சொல்லுங்க சின்ன எஜமான். இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளும். சரிங்க ஐயா. நம்மை நம்பி வந்தால் அவர்களது நம்பிக்கை வீணாக கூடாது. வெறும் கையோடு யாரும் திரும்பி போகக்கூடாது. உத்தரவு சின்ன எஜமான். ஆஹா, அருமை மகனே ஸ்ரீவத்சாங்கா, உன் தாராள குணம் பார்த்து பூரித்து போயிருக்கிறேனப்பா. நீ எப்படி இருப்பாயோ என்று சில பேர் நினைத்திருப்பார்கள். ஆனால் நீயும் வாழையடி வாழையாக வரும் ஜமீன்தார் பரம்பரை குணம் மாறாமல் இப்படித்தான் இருக்கும் என்பதை செயல் மூலம் காட்டிவிட்டாய். மிக்க மகிழ்ச்சி. என்னப்பா, சின்ன ஜமீன்தாரு கொடுப்பாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டீங்களே. பெரிய ஜமீன்தாரு 8 அடி பாஞ்சா, மகன் 16 அடி பாஞ்சிருக்காரு பாத்தீங்களா? சின்ன ஜமீன்தாரு தான் யாருன்னு நிரூபிச்சிட்டாரு பாத்தீங்களா? நம்ம ஜமீன்தாரு வெறும் நெல்மணிகளை தான் கொடுத்தாரு. நம்ம சின்ன ஜமீன்தாரு பொன்மணி மாலையே பரிசா கொடுத்துட்டாரே. வருங்காலத்துல நம்ம ஜமீன்தார் பேரையே மிஞ்சிருவாரு போல இருக்கு. அடியேன் வா திருக்கோஷ்டி. திருவரங்க பெருமாளின் சன்னதியிலேயே உன்னை எதிர்பார்த்தேன். நம் வண்டிக்காரன் வந்ததில் சற்று காலதாமதமாகிவிட்டது. இருப்பினும் அரங்கன் சன்னதிக்கு சென்றுவிட்டுத்தான் வந்தேன். அங்கு தங்களை காணாததால் இங்கு வந்தேன். என்ன ஓலையும் கையுமாக வந்திருக்கிறாய்? சரி, உட்கார். சுவாமி, அடியேன் சில விஷயங்களை அறிய ஆசைப்படுகிறேன். எதை பற்றி திருக்கோஷ்டி? அந்த புதிய சீடன் மாரநெறி நம்பிக்கு நம் சம்பிரதாய விஷயங்களை தெளிவுபடுத்துவதில் இன்னும் குழப்பம் நிலவுகிறதா? அதில் எந்த குழப்பமும் இல்லை சுவாமி. கற்பிக்கும் விஷயத்தில் தங்கள் ஆசையில் நான் தெளிவாகவே இருக்கிறேன். அப்படியென்றால் சரி, நீ கேட்க வந்த விஷயத்திற்கு வா.
சுவாமி, இந்த திவ்ய பிரபந்தத்தில் உள்ள சந்தனடை மிகவும் அற்புதமான ஏற்பாடல்லவா சுவாமி? அதில் என்ன சந்தேகம்? நம் ஆச்சாரியர் நாதமுனிகள் திவ்ய பிரபந்தங்களை பட்டோலையிட்டவுடன் அதற்கொரு இசை வடிவம் கொடுத்ததும் தம் வருங்காலத்தை முன்னிட்டே அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்க வேண்டும். புரியவில்லையே சுவாமி. என்ன பெரிய நம்பி, பிரபந்தங்களின் இசை வடிவம் பற்றி நீ அறிந்து வைத்துள்ளாயா? இல்லை சுவாமி, தங்கள் திருவாக்காலேயே அதன் விவரத்தை அறிய ஆசைப்படுகிறேன். ஆம் சுவாமி. சரி, சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அடியேனின் ஆச்சாரியரும் பூர்வாசிரம பாட்டனாருமான நாதமுனிகள் திராவிட வேதமான இப்பாசுரங்களை சாமகானம் போல் இசைத்து போற்றும்படி செய்ய வேண்டும் என்று எண்ணி தேவகானமாக உருவாக்கி இத்திருவரங்க கோவிலில் அரங்கேற்றி வைத்தார். இதையொட்டி இன்னும் சில திவ்ய தேசங்களில் இம்முறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த தேவகான இசையின் மகத்துவம் யாருக்கும் புரியாமல் இருந்தது. ஏன், நாடாளும் மன்னனும் இதன் சிறப்பை அறியவில்லை. ஏன் சுவாமி, பல கலைகளை பயிலும் அரசருமா இதை பற்றி அறியவில்லை? ஆம், ஓர் சமயம் மனுஷ்ய கானம் தேவகானம் இசைத்தபடி நடனமாடிய இரு மங்கையரில் மனுஷ்யகானம் பாடி ஆடிய மங்கைக்கே அதிக பரிசுகளை வழங்கிய அரசன் தேவகானம் பாடிய மங்கையை உதாசீனப்படுத்திவிட்டார். அதாவது எந்த பரிசும் கொடுத்து கௌரவிக்கவில்லை, அப்படித்தானே சுவாமி? அப்படித்தான். அம்மங்கை பல பிரதேசங்களுக்கு சென்றுவிட்டு வரும் வழியில் நாதமுனி யோகீஸ்வரரை சந்திக்க நேர்ந்தது. அவளும் நம் ஆச்சாரியரின் தேவகான இசைப்பாசுரங்களை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் வந்து தனக்கு அரசபையில் ஏற்பட்ட அனுபவத்தை கூறி தன் மனக்குறையை தெரிவித்தாள். அவளை சமாதானப்படுத்திய நாதமுனிகள், தேவகான இசை மகத்துவம் வாய்ந்தது, அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் அதன் மகத்துவம் புரியும் என்று தெளிவுபடுத்தி அவளை தொடர்ந்து தேவகானம் இசைத்து பாடும்படி ஆசீர்வதித்து அனுப்பினார். அவள் மறுமுறை அரசனை சந்தித்தபோது இக்கூற்றை எடுத்து கூறி, தேவகானத்தை உணர்ந்தால் மட்டுமே என் பாடலின் மகிமை புரியும் என்றாள். அதை செவியுற்ற அரசன் தெளிவு பெற விரும்பி நாதமுனிகளை தன் அரசவைக்கு வரவழைத்தான். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது சுவாமி. மேலும் கேளுங்கள். தேவகானம் சிறந்தது என்று நிரூபிக்க ஒரு உலோக பாத்திரத்தை ஒரு கல்தூண் மேல் வைக்கச் சொன்னார். பின் தேவகானம் இசைக்கச் செய்தார். சிறிது நேரம் கடந்த பின் அப்பாத்திரத்தை எடுக்கச் சொல்ல அக்கல்தூண் உருகி அந்த உலோக பாத்திரம் அதில் ஒட்டிக்கொண்டு விட்டது. பின் மறுமுறை தேவகானத்தையே இசைத்து கல்லுருகும் வேளையில் அப்பாத்திரத்தை அகற்றி காட்டினார். அந்த அரசன் இக்காட்சியினை கண்டு வியப்புற்று தேவகானத்தை அங்கீகாரம் செய்து அம்மங்கைக்கு பல வெகுமதிகளை செய்து அனுப்பினான். ஆஹா, என்னே தேவகானத்தின் சிறப்பு! கல்லும் உருகும் இசையை தேவகானமாக நம் ஆச்சாரியர் நாதமுனிகள் அமைத்ததன் காரணம் இப்பொழுதுதான் புலப்பட்டது சுவாமி. இந்த பாசுரங்கள் திருக்கோவிலில் தேவகான இசையிலே பாடப்படுவதால் மூலஸ்தானத்தில் காட்சி தரும் கற்சிலா ரூபங்களும் மனமுருகும். பகவானின் உள்ளம் குளிரும். அப்படிப்பட்ட ஏற்றத்தை நம் தமிழ் பாசுரங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் நம் யோகீஸ்வரரான நாதமுனிகள். சுவாமி, அடியேனுக்கு மெய் சிலிர்த்து விட்டது சுவாமி. அடியேனுக்கும் அதே நிலைதான் சுவாமி. அடியேனுக்கு மேலும் ஒரு விண்ணப்பம். சொல்கிறேன் திருக்கோஷ்டி. அவ்வரசன் இசை பாடலுக்கும் அதற்கேற்ற நடனத்துக்கும் மயங்கினான் அன்றோ? நம் திருவரங்கம் என்பதற்கு சபை என்றும் பொருள் உண்டே. நம் பெரிய பெருமாளே அதன் ராஜாவாக அரங்கநாதனாக வீற்றிருக்க தேவகான இசையுடன் நாட்டியம் ஏன் நடப்பதில்லை என்பதை தானே கேட்க விரும்புகிறாய்? அடியேன் உள்ளே வரலாமா? திருக்கோஷ்டி, அவரை உள்ளே அழைத்து வா.
தாங்கள் யமுனாச்சாரியரை காண வேண்டும். வாருங்கள். அடியேனை ஆசிர்வதியுங்கள். என்ன விஷயமாக இங்கு வந்திருக்கிறாய்? இந்த அடிமையின் புகலிடம் இதுவென்று வந்திருக்கிறேன் சுவாமி. அரங்கனே அனைவருக்கும் புகலிடம். நீ இங்கிருந்து செல்லலாம். ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி என்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் சுவாமி. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியேனுக்கும் உறவென்று மற்றொருவர் இல்லை. அந்த காரொளி வண்ணன் கண்ணனிடம் போய் கதறு. அவன் உன்னை ஏற்பான். திருக்கோஷ்டி, பெரிய நம்பி, இவனை இங்கிருந்து உடனே சென்று விடச் சொல். ஏனப்பா, இன்னும் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? புறப்படப்பா. ஏனோ உன்னிடம் எம் ஆச்சாரியார் முகம் காட்ட விரும்பவில்லை. இங்கிருந்து செல். சென்று வருகிறேன் சுவாமி. நம் ஆச்சாரியரின் செய்கை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. ஏன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரிடம் முகம் கொடுத்து பேச மறுத்துவிட்டார்? நம் ஆச்சாரியரின் முடிவிற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். அதை நாம் ஊன்றி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் உம்மை போல் அடியேனால் இதை சாதாரணமாக ஏற்க முடியவில்லை. சரி, அடியேன் ஆச்சாரியரை சேவித்துவிட்டு புறப்படுகிறேன்.